தம்பி கல்யாணத்தோட முதல் பத்திரிக்கை தாய் மாமனுக்கு தாங்க வைக்கணும். சோ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு பத்திரிக்கை வச்சுட்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எங்க தாய் மாமா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அவருக்கு தான் முதல்ல அந்த பத்திரிக்கை வைக்க போறோம். எங்க தாய் மாமாங்க, அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ். எங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு முதலா வந்து நிப்பாரு. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கேக் பிசினஸ் இருக்குங்க. அது போக வீடியோ எடுத்து போடணும், ருத்திகாவை ஸ்கூலுக்கு அனுப்பணும், ஜஸ்விகாவை பாத்துக்கணும், ரீதாவை பாத்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும், இவ்வளவு வேலைகள் இருக்கு. இந்த வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு என் தம்பி கூப்பிட்ட ஒரே காரணத்துக்காக எங்களோட சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்கு அவர் கூட நான் போயிருந்தேங்க. என்னதான் நமக்கு 1008 வேலை இருந்தாலும் இந்த மாதிரி வீட்டுல முக்கியமான விசேஷம் வந்துட்டு நம்ம வேலையெல்லாம் தள்ளி வச்சுட்டு அவங்களுக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கணும். என்ன சொல்றது உண்மைதானே? யாரெல்லாம் இந்த மாதிரி நேரத்தை ஒதுக்கி செய்வீங்க, இல்ல உங்க வீட்டுல இந்த மாதிரி செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸ்நாக்ஸ் பாக்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துரும். அந்த பாக்ஸ்க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரௌனி பால், ஒரு சாக்லேட் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துருங்க. 500 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரௌனி பாக்ஸ் போட்டுருக்கோம். பிஸ்காஃப், நட்டலா நட்ஸ், ஒயிட் சாக்கோ சிப்ஸ், டார்க் சாக்கோ சிப்ஸ், ட்ரிபிள் சாக்லேட் ப்ரௌனி, இந்த எல்லா வெரைட்டிஸ் வந்துரும் வித் ஃப்ரீ டெலிவரியோட. இது கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஃப்ரீ, ப்ரௌனி பால் ஃப்ரீ, சாக்லேட் ஃப்ரீ. சோ ப்ரௌனி ஆர்டர்ஸ்க்கு எங்க நம்பர் பக்கம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருங்க. ஓகே பை.